இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் 2வது புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்னான். சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையமிறங்கி யுத்தத்துக்கு வரும்போது தேவ மனுஷனான எலிசா ராஜாவை எச்சரித்து சொன்னதுனால அந்த ஆலோசனையின்படி அவன் நடந்து தன்னை காத்து கொண்டான். சீரிய ராஜா தன்னுடைய தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு உளவாளியாக இருப்பவன் யார் என்று கேட்டபொழுது அவனுடைய ஊழியக்காரரில் ஒருவன், நீர் உம்முடைய படுக்கை அறையிலே பேசிக்கொள்ளும் காரியங்களை கூட இஸ்ரவேலில் உள்ள தேவ மனுஷன் அதை ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொன்னபோது, அப்படியானால் அவனை பிடித்து வாருங்கள் என்று சேனைகளை அனுப்பினான். அதிகாலமே தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் சீரிய இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து பயந்து, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொன்னபோது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்னான். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்க நீர் சேனையை அனுப்பும் என்று எலிசா ஜெபிக்காமல், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான். தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் இருக்கிறதை எலிசா பார்க்கிறான். ஆனால் அதை வேலைக்காரன் பார்க்கவில்லை. அவன் பார்க்கும்படிக்கு அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தபோது வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டு தன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பார்த்து அவன் மன தைரியம் அடைகிறான். அந்த இராணுவம் இவர்களை நோக்கி வரும்போது மறுபடியும் விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, இவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று ஜெபித்தபோது அவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த வேளையிலே எலிசா அவர்களை இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போகிறான். அங்கு போன பிற்பாடு திரும்பவுமாக இவர்களுடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று அவன் ஜெபித்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர்களை எல்லாம் அழித்து விடட்டுமா என்று இஸ்ரவேல் ராஜா கேட்டபொழுது, இவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடு என்று எலிசா சொன்னான். அவர்களுக்கெல்லாம் விருந்து செய்து அவர்களை அனுப்பும்போது அதை தொடர்ந்து சில வருடங்களாக சீரிய தேசம் யுத்தத்துக்கு வரவில்லை. எலிசா தான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவன் அறிந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சரியாக ஜெபிக்கிறான். தேவனும் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நாமும் கூட இக்கட்டான சூழ்நிலைகளிலே மனம் பதறி போகாதபடி கர்த்தரை நம்பி சார்ந்து சமயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, சமயத்திற்கு ஏற்றபடி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்கு கற்று தரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடன் இருப்பதை எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தருடைய பிரசனம் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படிக்காகவும் எங்களை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.